நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது கிரியாஸின் கிச்சன் கலாட்டா. இனி சமைக்கலாம் அசால்ட்டா. அதாவது நம்ம கிச்சன் கலாட்டாவை விளையாட்டா ஆரம்பிச்சாலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு செகண்டும் வேற லெவலில் போயிட்டு இருக்கு. நம்மளோட கிச்சன் மாஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, ஒவ்வொரு வீட்டில் இருக்கிறவங்களே வந்துட்டு ஒரு ஷெஃபாக மாற்றிட்டு இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். சமையல்லாம் ஒரு விளையாட்டாக கேட்டவங்கள வந்துட்டு கிச்சன் கலாட்டா எல்லாருமே சமைக்க வச்சிருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஒரு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் நம்ம எல்லா டீமுக்கும் வந்துட்டு கொடுத்தாகணும். கிச்சன் கலாட்டால இந்த வாரம் வந்துட்டு ஃபுல்லா பிரியாணி ஸ்பெஷல் தான் வந்துட்டு போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம வந்துட்டு பிரியாணி தான் சமைக்க போயிடும். ஒரு பிரியாணியை சமைக்கிறதுக்காக ஒருத்தங்களை நம்ம வந்துட்டு இங்க உருவாக்கியிருக்கோம்ல வந்திருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். அப்படிப்பட்ட ஒரு ஸ்பெஷலிஸ்ட், த சயின்டிஸ்ட், த சென்சேஷன், த கார்ஜியஸ் கனி. லெட்ஸ் வெல்கம் கனி அவர்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம். அதாவது ஒரே ஒரு விஷயம் தான் உங்களை பத்தி சொல்லணும். மார்கழி மாசத்துல பெய்யும் பனி, மனசுக்கு பிடிச்சதெல்லாம் சமைப்பாங்க நம்மளோட கனி. இது அப்படின்னு வந்துட்டு ஒரு ஆட்டோ பின்னாடி வந்துட்டு எழுதிருந்தாங்க. கவிதை நான் எழுதலங்க, நான் சொல்லங்க, ஒரு ஆட்டோ பின்னாடி எழுதிருந்தாங்க. நல்லா இருக்கும் போதே நான் யோசிச்சிருக்கணும். அதை நீங்க சொல்லிருக்கணும். ஒரு நிமிஷம் ஏமாந்துட்டீங்களா? அப்படிலாம் இல்ல, நான் தான் எழுதினேன். நான் தான் கஷ்டப்பட்டு மார்க்கர்ல வந்துட்டு அந்த ஆட்டோ பின்னாடி எழுதி அதை மனப்பாடம் பண்ணி வந்திருக்கேன்னா பாத்துக்காங்களேன். அதாவது இந்த வாரம் ஃபுல்லா வந்து பிரியாணி வாரம் தான். கரெக்டா? சோ இன்னைக்கு நம்ம வந்து என்ன சமைக்க போறோம், ஒவ்வொரு வெரைட்டிஸ் ஆஃப் பிரியாணி வந்துட்டு ஒவ்வொருத்தங்க வந்து சமைச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் மக்கள் வந்து சுவாரஸ்யமா பார்த்து அது வீட்டுல சமைக்கிறாங்க. நீங்க என்ன பண்ண போறீங்க? நம்ம பிரியாணில கில்லி பிரியாணி பண்ணலாம். You mean கில்லி ஆன்ஸ் பூன்ஸ்? எஸ். சக்கருக்கு பான்ஸ். எஸ். கரெக்ட். இல்லாடி ஓடி வந்து சிஞ்சிரிக்கா சான்ஸ். எங்க அம்மா அப்பவே சொன்னாங்க, நான் தான் கேட்கல. அப்படிங்களாங்க? என்னங்க சொன்னாங்க? அதான் நான் கேட்கலையே, கேட்டிருந்தா ஒரு கில்லி பிரியாணி சமைக்க போறீங்க. எந்த ஊர் ஸ்பெஷல் அது? சென்னை ஸ்பெஷல். அதாவது கில்லி பிரியாணியோட வரலாறு தெரியுமா உங்களுக்கு? என்கிட்ட இன்னொருத்தர் சொன்னார், ஷெஃப் ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் 5 ஸ்டார் ஹோட்டல்ல வந்து சமைக்கும் போது சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருக்கு வந்து கில்லி பிரியாணினா ரொம்ப பிடிக்குமா, பிரியாணினா ரொம்ப பிடிக்குமா. அப்போ அவருக்கு வந்து உதிரியான ரைஸ் இருந்தா பிடிக்காதான், இந்த குழஞ்சி போன ரைஸ் இருந்தா நிறைய பேருக்கு, என் வீட்லயே அதுதான் வந்துட்டு, ஆமா எங்க அப்பாவுக்கும் ரொம்ப பிடிக்கும். அப்படி வந்து அந்த ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட்டு அது ரொம்ப ஃபேமஸா இருந்ததுனால கில்லி பிரியாணி அன்னையில இருந்து வந்துட்டு அது சாதாரண பிரியாணி கிடையாது, கில்லி பிரியாணி அப்படின்ற ஒரு பேர் வந்துருச்சு. ஓகே, சூப்பர். அந்த கில்லி பிரியாணி தான் இன்னைக்கு நாம நேயர்களுக்காக பண்ணி காட்ட போறோம். ஓகே ஓகே. எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு பேர் நம்ம வந்துட்டு வச்சிட்டு இருக்கனால இப்போ நான் இங்க ஒரு பிரியாணி சொதப்பி இருக்கு அப்படின்னா அது நிக்கி பிரியாணியா மாத்திடலாம். ஆமா, அது ஆனா இதளவுக்கு ஹிட் ஆகுமான்னு எனக்கு தெரியல. வாங்க பாப்போம், கன்ஃபார்மா பாத்துடலாம். வாங்க, கம் ஆன், லெட்ஸ் கோ. இன்னைக்கு நம்ம சமைக்க போறது பிரியாணி. கில்லி பிரியாணி. பிரியாணி வாசத்துல எல்லாரும் வந்துருவாங்க பாரு. செஞ்சு தரியாணி. இதோ செஞ்சு தரேன், ஆரம்பிச்சிடலாம். அவ்வளவுதான், சூப்பர். சோ பிரியாணி இப்போ நம்ம வந்துட்டு பண்ண போறோம். அடுப்பு பத்த வச்சாச்சு, அதுக்கு மேல வந்துட்டு குக்கரை வச்சாச்சு. வேற லெவல் பண்றீங்களே. அதுல வந்துட்டு கோல்டு வின்னர் சன்ஃப்ளவர் ஆயில் நம்ம வந்துட்டு ஊத்துறோம் இல்லையா? எண்ணெயை ஊத்தியாச்சு. ஆமா. இது என்னது? நெய் போடலாம். நெய். வெரி குட். கமக்க மணக்க. எவ்வளவு ஸ்பூன் நெய் ஊத்திருக்கோம்? ஒரு 1-2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். வாசம் நமக்கு ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் நிறைய ஊற்றிக்கலாம். வேணாம் ஸ்மெல்லுக்கு மட்டும் போதுன்னா ஒரே ஒரு ஸ்பூன் வச்சுக்கோங்க. இல்லை நெய்யே பிடிக்காதுன்னு சில பேர் இருப்பீங்க, அப்போ நெய் யூஸ் பண்ணாமல் கூட இப்போ நீங்கள் பண்ணிக்கலாம். அது உங்களோட இஷ்டம் தான் இல்லையா? யா. ஓகே. ஸோ இப்பொழுது நம்ம வந்துட்டு எதுக்காக வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம் இதில். ஆமாம், எண்ணெய் காயறதுக்காக வெயிட் பண்ணுறோம். அது காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம பட்டை, கிராம்பு, லவங்கம், எஸ் அதெல்லாம் சேர்க்க போகிறோம். ஆஹா, ஆனியன். எப்பவுமே வந்து நீங்க நிறைய டிஷ்ஷுக்கு வந்து ஆனியன் அதிகமா வந்து சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க. கரெக்டா? மெஜாரிட்டி ஆஃப் த டிஷ்ல வந்து ஆனியன் சேர்ப்பாங்க. ஆனா பிரியாணில 101% ஆனியன் இருக்கும். அதோட ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்ட் தக்காளியும் இருக்கும். சரி, இப்போ இது காஞ்சிடுச்சு. நம்ம ஆனியன் சேர்த்துக்கலாம். ஒரு 3 மீடியம் சைஸ் ஆனியனை வந்து நீட்டமாக கட் பண்ணி வச்சிருக்கோம். அதை சேர்த்தாச்சு. இப்போ இந்த பிரியாணின்னு இல்லை, எந்த பிரியாணியுமே என்ன ரொம்ப முக்கியமான விஷயம்னா வெங்காயம் நல்லா வதங்கணும். பிரியாணி பொறுத்த வரைக்கும் நல்லா வதங்கினா ரொம்ப டேஸ்டா இருக்கும். கோல்டிஷ் கலர், கோல்டன் கலர் நல்லா பண்ணலாம். என் கலருக்கு வர மாதிரி கோல்டன் கலர். ஆமாங்க, என் ஹார்ட் கோல்ட் ஹார்ட்டுங்க. இப்போ ஒத்துக்கிறேன் பாருங்க. இப்போ இது என்னால ஒத்துக்க முடியும், அது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஏன் இது ஒத்துக்கிறீங்க ஆனா அது ஒத்துக்கிற மாட்டீங்க? உங்க மனசு தங்கன்னு ஒத்துக்கிறேன், அது வேணாம் உங்களுக்கு? இதுதான், இது உங்களுக்கு தெரியுது,
பல பெண்களுக்கு தெரிய மாட்டேங்குது. தெரிய வைக்கிறோம். தெரிய வைக்கிறீங்க. அவ்வளவுதான். சரி, நீங்க லவ் மேரேஜ் தானே? ஆமா. இப்போ உங்க ஹஸ்பண்ட் வந்து உங்ககிட்ட பேசுற விதம்ன்றதுனால தானே நீங்க மயங்கினீங்க. கரெக்டா அந்த கோல்டன் ஆர்ட்டை பாத்தீங்க. இப்போ எனக்குள்ளே அந்த கோல்டன் ஆர்ட் இருக்கு. எப்படி வந்து பேசினா பெண்களுக்கு பிடிக்கும்? சரி, இப்போ நீங்க ஒரு பொண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பொண்ணு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த பொண்ணு நீங்க போய் அந்த பொண்ணு பார்த்துட்டு, ஏங்க நீங்க வாடகை கொடுக்கல, என்னங்க ஆச்சு அப்படின்ற அந்த பொண்ணு அதிர்ச்சி ஆகும். நீங்க ரெண்ட் கொடுக்காம இருக்கீங்க. இல்லையே அப்படின்னு. இல்லை, ரொம்ப நேரமா என் மனசுல தங்கியிருக்கீங்க, நீங்க ரெண்டே கொடுக்கல அப்படி சொல்லணும். சீரியஸ்லி இதுதாங்க நான் பண்ணேன். ஆனா என்ன பிளாக் பண்ணிட்டாவ. அதுக்குன்னு ஒரு முகராசி. ஆனா நான் என்ன தெரியுமா கேட்டேன், அட்வான்ஸா வந்துட்டு வாங்க ஈஸியார் வரைக்கும் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அட்வான்ஸா இருக்கு. அதான் பிளஸ் மைனஸ்லாம் இருக்க கூடாது. ஸ்ட்ரைட்டா இது மட்டும் தான் இருக்கணும். ஆமா, அதுக்குள்ள நீங்க வந்து அட்வான்ஸா கேட்டீங்க. எக்ஸ்ட்ராவா 4 வார்த்தை போட்டீங்கன்னா அவங்களும் 4 போடுவாங்க. அப்படியா? சூப்பர். அப்பன்னு நான் இந்த வாக்குமூலத்தை நான் எடுத்துப்பேன். அது ஒரு பொண்ணு கிட்ட போய் சொல்லுவேன். நடக்கும் என்பார் நடக்காது. இப்போ நம்ம கலர் மாறிடுச்சு. நம்ம சால்ட் போட்டோம் நடுவுல. கொஞ்சம் அப்புறம் தேவையான அளவு பார்த்து போட்டுக்கலாம். போட்டா வந்து லைட்டா கலர் மாறும். இன்னும் நல்லா வதங்கும். இது நல்லா வதங்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம போட போறோம். 1 ஸ்பூன் போடுறோம். ஏற்கனவே வந்து மட்டன் மேரினேட் பண்ணி வச்சிருக்கோம். கொஞ்சம் மசாலெல்லாம் போட்டு அதுலயும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம். அதனால இதுல 1 ஸ்பூன் போட்டா போதும். ஓகே, ஃபார் த டேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புலவர் சொல்லியிருக்காரு. பாருங்களேன், அந்த புலவர் பேர் நிக்கி. கரெக்டா? அவ்வளவுதான். சூப்பர். ஓகே, இப்போ நம்ம வந்து தக்காளி போட போறோம். ஆனியனை வந்து நல்லா வதக்கியாச்சு. ஆனியன் போட்ட அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டோம். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தக்காளி போட போறோம். கரெக்டா? ஓகே. ஸோ 3 தக்காளி அப்படின்னா 3 வெங்காயம் போட்டுருங்க. 2 வெங்காயம் அப்படின்னா 2 தக்காளி. இது 1/2 கிலோக்கு நம்ம 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கோம், 1/2 கிலோ ரைஸ் எடுத்திருக்கோம். அதுக்கான அளவு இது. மட்டனா? மட்டனா? நல்ல பாட்டு இருக்கு. மட்டனா மட்டனு, சிக்கோனாக்கா சிக்கனு. சிக்கன் இல்லையே, சிக்கலையே. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. நான் தான் சிக்கிருக்கேன் பாத்தீங்களா? ஓகே. ஸோ தக்காளி போட்டு அது வந்து நல்லா வதங்கணும். வதங்கின அப்புறம் நம்ம வந்து கொத்தமல்லி பாதி வதங்கும். ஆமா, இது பேர் புதினா. புதினா வந்து 1 கப் எடுத்து வச்சிருக்கோம். அதுல ஒரு 3/4 போட்டுற வேண்டியதான். இந்த 1/4 எதுக்குன்னு அப்புறம் சொல்லுவேன். அதே மாதிரி தான். ஆமா, கொத்தமல்லியும் நிறைய போடலாம், நல்லா இருக்கும். அப்படியா? சூப்பர். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா பாத்தீங்கன்னா தயிர் ஊத்தி இருக்கோம். கரெக்ட்டா? ஒரு 2 ஸ்பூன் தயிர் ஊத்தி இருக்கோம். சரி, இப்போ நம்ம தேவையான மசாலாலாம் சேர்த்துலாம். டார்லிங் கரம் மசாலா கொஞ்சம். ஓகே, சோ டார்லிங் கரம் மசாலா நம்ம வந்துட்டு இதுல ஆட் பண்ண போகிறோம். அது ஒரு 1/2 ஸ்பூன். அதுக்கப்புறம் நம்ம வந்து தனியா தூள், கொரியாண்டர் பவுடர் போடுறோம். ஓகேவா? அப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள். எஸ். அதுக்கப்புறம் நமக்கு பிரியாணி மசாலா வேணும். இதோ இருக்கு, டார்லிங் பிரியாணி மசாலா. இது ஒரு ஸ்பூன். ஓகே, சோ யூசுவலா கில்லி பிரியாணி குழஞ்சிருக்கும் அதானே? அதனால நீங்க எல்லாத்தையும் போட்டு நல்லா விட்டுட்டு இருக்கீங்க. இல்ல, நல்லா அதுல வந்து எப்படி இருக்கணும்னா வந்து கொஞ்சம் நமக்கு கிரேவி நார்மலா பிரியாணிக்கு தண்ணியா இருக்கும். நம்ம அப்பதான் நமக்கு உதிரியா தனியா வரும். ஆனா கில்லி பிரியாணி வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் திக்கா இருக்கணும். நமக்கு குழம்பு ஃபீல்ல இருந்தாதான் அந்த கொழப்பு நமக்கு வரும். ஓகே, ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கு. நீங்க ஒரு பொண்ணுக்காக காத்துக்கிட்டு இருக்க மாதிரி இது அப்படியா பிரியாணியா மாறுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. சரி, இப்போ எனக்கு இன்னொரு டவுட். மட்டனை வந்து நம்ம வாஷ் பண்ணி இதில் வந்து ஆட் பண்ணுவோம்ல, நீங்கள் என்னென்னா ஆல்ரெடி தயிர் மசாலாலாம் பரட்டி அது வந்து கொஞ்சம் நேரம் ஒரு மணி நேரம், 1/2 மணி நேரம், 2 மணி நேரம் நல்லா மேரினேட் பண்ணணும். எப்படின்னா என்னெல்லாம் போட்டிருக்கோன்னா இதில் கொஞ்சம் தயிர், எலுமிச்சம் ஒரு 1/2 எலுமிச்சம் பழம் புளிஞ்சு ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் நான் சொன்ன பவுடர்லாம் இருக்கு இல்லையா, பிரியாணி பவுடர் ஒரு 1/2 ஸ்பூனு, மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு, தனியாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு, கரம் மசாலா கொஞ்சோண்டு, இதெல்லாம் போட்டு உப்பு போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சிருக்கோம். இது ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த ப்ராசஸை வந்து நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எவ்வளோ நேரம் வந்துட்டு ஊற வச்சிருக்கோம் அப்படின்னா மட்டனை மேரினேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு 1 ஹவர், ஒரு 1/2 hour பண்ணணும். எவ்வளோ நேரம் பண்ணாலும் நல்லதுதான். நல்லதுதான். அப்போ 8 மணி நேரம் பண்ணாலும் ஓகேயா? பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க, வெளியில் வச்சிடாதீங்க, அவ்வளோதான். ரொம்ப நேரம் நம்ம மட்டனை போட்டு நல்லா வதக்கிட்டோம். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இப்போ ஒரு 3 விசில் விட போகிறோம். ஓகே. எவ்வளோ தண்ணி ஊற்றணும்? அந்த மட்டன் மூழ்கிற அளவுக்கு. கொஞ்சமா. ஏன்னா நம்ம கில்லி பிரியாணி தான் பண்ண போகிறோம். அதனால ஐயோ எவ்வளோ தண்ணி ஊற்றணும், நிறைய தண்ணி ஊற்றினா ஏதாவது ஆகிடும், அந்த மாதிரி பயம்லாம் உங்களுக்கு வேணான்றதுனால தைரியமாக தண்ணி ஊற்றலாம்.
நல்லா கேட்டுக்கோங்க, எவ்வளோக்கு எவ்வளோ குழகுழன்னு ஆகுதோ அதுதான் வந்து கில்லி பிரியாணி. எஸ் கரெக்ட். எஸ் சூப்பர். அப்படி அதிகமா வந்துட்டு குழகுழன்னு ஆயிடுச்சு, தண்ணி மாதிரி வந்துருச்சுன்னா சூப்பா குடிச்சிருங்க. அது பேர் கில்லி பிரியாணி கிடையாது, அது இவர் வைக்கிற பிரியாணி, அது வந்து நிக்கி பிரியாணி. அதுக்கும் நமக்கு சம்மந்தம் கிடையாது. கில்லி பிரியாணின்றது அதுக்குன்னு ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கு, அந்த கன்சிஸ்டன்சில வரணும். ஓகே, ஸோ இப்பொழுது நம்ம வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு அற்புதமான ஒரு கில்லி பிரியாணிக்கு மட்டன் வேக வச்சு வச்சிட்டோம். இப்பதான் மட்டனே வேக வைக்கிறோமா? வேக வச்சாச்சு, வெந்துருச்சு, ரெடியா இருக்கு. இப்போ அரிசியை போட்டு பிரியாணி ஆக்க போறோம். அவ்வளவுதான். நம்ம இன்னைக்குள்ள சாப்பிடலாம்ல? இப்ப சாப்பிடலாம். 10 நிமிஷத்துல சாப்பிடலாம். ஓகே ஓகே. விசில் வந்தாச்சு. வாங்க. ஓகே ஓகே ஓகே. எஸ், மட்டன் குழம்பு ரெடி ஆகிவிட்டது. டேக் 2 ஓகே. மட்டன் கில்லி பிரியாணி. ஓகே, சூப்பர். வாவ், மட்டன் கிரேவி சம. டேக் 3 மட்டன் கில்லி பிரியாணி. ஓகே, மட்டன் சுக்கா குழம்பு அற்புதம். கல்யாணம் நடந்த மாதிரி. நீங்க வாங்க, மட்டன் கில்லி பிரியாணி ரெடி ஆக போகிறது. ஓகே, அதுக்கு நம்ம இப்ப அரிசி போட போறோம். ஓகேவா? இப்போ நம்ம ஒரு கப், அதாவது 1/2 கிலோ அரிசி எடுத்து வச்சிருக்கோம். 1/2 கிலோ அரிசி ஊற வச்சிருக்கோம். ஓகேவா? இது ஒரு 20 நிமிஷமா ஊறிட்டு இருக்கு. 20 நிமிஷமா அதை நம்ம இதுல சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு ஓகே, ஸோ வந்து 20 நிமிஷமா வந்து அரிசி ஊறிட்டு இருக்கு. இதுல வந்து ஊற வச்ச அரிசியை நம்ம வந்து இந்த குழம்புல ஊற்றியாச்சு. ஓகே, ஸோ இந்த பிரியாணிக்கு வந்துட்டு எவ்வளோ தண்ணி ஊற்றணும்? சாதாரணமாக ஆக்சுவலி நம்ம இப்போ சிக்கன்லாம் பண்ணுறோன்னா நம்ம இந்த மாதிரி வேக வைக்க மாட்டோம். ஓகேவா? அந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, 1 கிளாஸ்க்கு 2.5 கிளாஸ் தண்ணி ஊற்றுவோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஆல்ரெடி கொஞ்சம் மட்டனில் தண்ணி இருந்ததுனால அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி ஊற்றிக்கிட்டோம். சூப்பர். ஏன் இப்போ நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வைக்க போறோமா? இல்ல, நம்ம இப்போதான் ரொம்ப முக்கியமா டேஸ்ட் பார்க்கணும். இதான் ரொம்ப முக்கியமான பார்ட். இந்த டைம்ல டேஸ்ட் பார்க்கணும். உப்பு எல்லாம் சரி. ஓகே ஓகே, இந்தாங்க. நீங்க வேற என்ன கலாச்சிட்டே இருக்கீங்க. குழம்புன்றீங்க, மட்டன் சுக்கான்றீங்க, நான் எப்படி உங்களுக்கு கொடுப்பேன்? கரெக்ட் தான், ஆனா பசிக்கும்ல. நான் சரி தானே. ஓகே. சுனாப்பானா நாக்கு நமன அரிக்கியடா. என்னங்க இப்படிலாம் நீங்க, மக்கள் என்ன நினைப்பாங்க? மக்களே, இவர் கொடுக்குற ரியாக்ஷன் சத்தியமா நம்பாதீங்க. சூப்பரா இருக்கு, நிஜமா நமக்கு செம்ம டேஸ்டா இருக்கு. பேச முடியாத அளவுக்கு மலைச்சு போய் நிக்கிறேன். ஆமா, மிச்சம் வச்சிருக்கேன் இந்த புதினாவை இப்படி தூவி. அதாவது எதுவுமே வச்சு வைக்க கூடாது. இங்க என்னலாம் இருக்கோ அதெல்லாம் அது இப்படி போடுறதுக்காக தான் வச்சிருந்தோம். ஒண்ணும் தெரியல. வாய் இல்லனா நாய் தூக்கிட்டு போய்டும், நாய் தூக்கிட்டு போய்டும்னு சொல்றாங்க. இப்போ லைட்டா ஒரு 1/2 ஸ்பூன் நெய், லைட்டா ஒரு 1/2 ஸ்பூன் நெய் போட்டுட்டு நம்ம இதை மூடி சிம்ல வச்சு ஒரு விசில் வந்த உடனே தூக்கி போடு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். விசில் தூக்கி போடக்கூடாது. அதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுவே வந்து அந்த ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் மெதுவாக திறக்கணும். ஓகே, ஸோ நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்த கில்லி பிரியாணி ரெடி ஆகிவிட்டது. எஸ், சூப்பர், ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன மாதிரி ஒரு விசில் விட்டுட்டு அந்த ப்ரெஷர் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்கோம். போயிடுச்சு பாருங்க. பாத்தீங்களா? சூப்பர் சூப்பர். இப்போ ஓபன் பண்ணலாம். வாவ், பாத்தீங்களா? ஓகே, சோ நூடுல்ஸ் ரெடி ஆகி விட்டது. அப்படிதாங்க, ரொம்ப இதா உதிரியா இருக்கு. பாக்குறவங்க நம்ம ப்ரோக்ராம் பத்தி என்ன நினைப்பாங்க, என்ன பத்தி என்ன நினைப்பாங்க, உங்களை பத்தி என்ன நினைப்பாங்க? நோ ஒன் கேர்ஸ். ஆஹா ஆஹா ஆஹா, கம 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 கில்லி பிரியாணி ரெடி. அட்டா டா டா டா, ஏங்க செம்மையா இருக்குங்க. பாத்தீங்களா? உண்மையாவே மைடர் மக்களே, எனக்கு வந்து மட்டன் சாம்பார் சாதம் இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே கிடையாது. இல்லைங்க, நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு சாப்பிட போறேன். மக்களே, நான் பர்சனலா சொல்றேன், இது மாதிரி ஒரு சூப்பர் பிரியாணி இருக்கவே முடியாது. உங்களுக்கு தெரியும்ல, நான் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு பெஸ்டான ஒரு காம்ப்ளிமெண்ட் தான் கொடுப்பேன் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நல்லா சாப்பிட்டுட்டு பசியில வேற இருக்கேன். எப்படி இருக்குன்னு எனக்கே வாய் வருது. ஓகே, ஸோ கம 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 மட்டன், அதாவது சாதாரண மட்டன்ல கில்லி மட்டன் பிரியாணி ரெடி. இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ண போறோம்னா, நல்லா சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்றத சொல்ல போறோம். உண்மையாவே அந்த டேஸ்ட், அந்த அரோமா எல்லாம் சொல்லுவாங்கல்ல, டாப் நாட்ச், கிரேட். வாங்க, குட், வாங்க, லெட்ஸ் கோ ஈட். கில்லி பிரியாணி எப்படி பண்ணணும்னா, குக்கர் வச்சுட்டு நெய்
எண்ணெய் ரெண்டும் சேர்த்துக்கோங்க. அதில் பட்டை, கிராம்பு, லவங்கம், அந்த இலை எல்லாம் சேர்த்துட்டு அதில் வெங்காயம் சேருங்க, பச்சை மிளகாய் சேருங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி கொடுங்க. அதுக்கப்புறம் அதில் தக்காளி சேர்த்து நல்லா வதக்குங்க. உங்களுக்கு தேவையான மசாலா நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, பிரியாணி மசாலா, அப்புறம் கரம் மசாலா, பியோர் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் தனியா பவுடர், இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் தயிரும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மட்டனை எடுத்து அதில் போடுங்க. எடுத்து வச்சிருக்க புதினா, கொத்தமல்லி அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. அது ஒரு கிரேவி பதத்தில் வரும். இப்போது கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நம்ம மட்டனை ஒரு 3 விசில் வேக விட்டுடலாம். வேக விட்டு எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அரிசி, அதுக்கு 1 கிளாஸ்க்கு 2 கிளாஸ் அப்படின்ற அளவில் தண்ணி ஊற்றி அதை வந்து குக்கரில் வச்சு ஒரே ஒரு விசில் விட்டு இறக்கணும்னா சூப்பராக டேஸ்ட்டாக கில்லி பிரியாணி ரெடி ஆகிடும். ஓ மை காட், என்னால நம்பவே முடியலங்க. கிளி பார்க்கட்டுமா? எவ்வளோ நான் வேணா கிள்ளட்டுமா? அட, இல்லைங்க. எனக்கு ஒரு கவிதை வருதுங்க. என் எழுத்தாணி எழுதை சாரி விட்டுலாம் பாவம் கவிதை. மறுபடியும் சொல்றேன். என் எழுத்தாணி எழுதும் கவிதை நீ, அந்த கவிதை வரைந்த பிரியாணி நீ. அட 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 பாருங்களேன், எவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்றது தெரியுமா? அடி தொண்டையில இருந்து சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்குள்ளே ஏதோ இருக்கு பாருங்க. எனக்குள்ள இல்ல, ஆதி பரமே ஒரு விஷயம் ஒண்ணு இருந்திருக்கு. அவரு வந்து என் காதுல ஓதி நான் எவ்வளவு வருது. ரொம்ப கஷ்டங்க இதெல்லாம். சூப்பர். ஓகே, சோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் என்றால் இந்த அற்புதமான கில்லி பிரியாணியை ருசிக்க போகிறோம், அது சுவைக்க போகிறோம். எஸ் இல்லையா? கண்டிப்பா. ப்ளீஸ். ஓகே, அதாவது எங்ககிட்ட பிடிச்ச ஒரு விஷயமே வந்து இந்த தேக்ஷாவை மட்டும் நல்லா கவுத்துனீங்கன்னா வந்துட்டு 1 லிட்டர் தண்ணி இருக்கும் உள்ள. ஆனா அது இல்லாம ஃபில்டர் பண்ணி நம்ம வந்துட்டு பிரியாணி சாப்பிட்டுருக்கோம் அப்படின்னா எவ்வளோ அழகா கரெக்டா சூப்பரா. ஆக்சுவலி பிரியாணி வந்து ஸ்பூன்லலாம் சாப்பிடக்கூடாது. பிரியாணிக்குன்னு ஒரு மரியாதை இல்ல, அது அவமானப்படுத்தாதீங்க. கரெக்ட் 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 கரெக்ட். எனக்கு வாய் போடுது நீங்க சாப்பிட்றத பார்க்க. இல்ல ஆனா உண்மையா சொல்றேன், வேற லெவல் இருக்கு, சான்ஸே இல்ல. உண்மையாவே கலாய்ச்சாலும் கில்லி பிரியாணினா அது கில்லி பிரியாணி தான். எனக்கு எது எடுத்து தரணும்னு தெரியல. மிக்ஸி எடுத்துன்னு போறீங்களா வீட்டுக்கு? போங்க, உதயம் பருப்பு எடுத்துன்னு போங்க, நான் பாத்துக்கிறேன். என்ன என் சம்பளத்துல என்ன கொடுங்க போதும். தப்பு தானே இது, இதுக்காக தான் எல்லாரும் உழைச்சிட்டு இருக்காங்க. உண்மையாவே நீங்க ட்ரை பண்ணுங்க. இன்னைக்கு டைம் இருந்ததுன்னா தயவு செஞ்சு ட்ரை பண்ணுங்க. இப்ப மட்டன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பன்னீர் இருந்ததுன்னா பன்னீர்லயும் பண்ணலாம். எல்லாத்துலயும் பண்ணலாம், பன்னீர்ல பண்ணலாம், சிக்கன்ல பண்ணலாம், சூப்பரா இருக்கும். ஆமா, சோ பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. வீட்டுல யாரெல்லாம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கீங்களோ ரெஸ்ட் எடுக்காம தயவு செஞ்சு சமைங்க. போடா அப்படின்வீங்க, ஆனா இது ரொம்ப ஈஸி ப்ராசஸ். உண்மையிலேயே நான்லாம் பிரியாணி ஃபர்ஸ்ட் டைம் பண்ண ஆரம்பிக்கும் போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். அது கரெக்டா வரணும், தண்ணி, அந்த எந்த பிரச்சனையுமே இல்லாத ஒரு பிரியாணி இது. ஆக்சுவலி இது ப்ரொசீஜரே அதுதான். நீங்க சொல்ற மாதிரி தண்ணி அதிகம் ஆயிடுச்சு அப்படி பண்றோம் அப்படின்லாம் கிடையாது. இது இப்படிதான் பண்ணணும். ஸோ ஈஸியா எல்லாராலையும் பண்ண முடியிற ஒரு பிரியாணி, அட் த சேம் டைம் ரொம்ப டேஸ்டா இருக்கக்கூடிய ஒரு பிரியாணி கில்லி பிரியாணி. ஸோ மேடம் மக்களே, இந்த வாரம் வந்துட்டு ஃபுல்லா பிரியாணி ஸ்பெஷல் தான். ஸோ உங்களுக்கு எந்த பிரியாணி ரொம்ப பிடிச்சிருக்கோ அது நீங்க வந்து சமைங்க. ஆனா என்னோட ஃபேவரட் வந்து கில்லி பிரியாணி தான். நான் போனோடனே நாளைக்கே வந்துட்டு இதை சமைச்சிட்டு உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத வந்து சொல்றேன். ப்ளீஸ் நீங்களும் சொல்லுங்க. எஸ். ஸோ மேடம் மக்களே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த லவ் அண்ட் சப்போர்ட். இப்போ நாங்கள் வந்துட்டு ஷட்டரை க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு.